வெல்கம் டு விகாத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி விகாத்ஸ் வேர்ல்டில் நம்ம ரெசிபி பார்க்க போகிறதில்ல, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய பர்த்டேவுக்காக என் தம்பியும் என் தம்பி ஒய்ஃபும் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஓடிஜி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பஜாஜோட மெஜஸ்டி ஓவன் 45 லிட்டர்ஸ். ஓடிஜி வாங்கி பேக் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக கிடைக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஓனர்ஸ் மேனுவல் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இப்போ இதில் நம்மளுக்கு உள்ளே ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்றது பார்ப்போம். இது எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் வச்சு தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது ரொட்டேசரி ரிமூவல் டாங். இது ஹீட் படாமல் க்ரில்லை வெளியில் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்குள்ளது. இதில் ஒரு ஒயர் ராக் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் பார்பிக்யூ, பேக்கிங் எல்லாமே பண்ணலாம். இதோட நம்மளுக்கு பேக்கிங் ட்ரே ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு டாங் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஹீட் கையில் படாமல் எடுத்துடலாம். இதில் ஒரு 4 ஸ்கியூவர் ராட்ஸ் இருக்குது. 2 ரோட்டிசரி ஃபோர்க்கும் அதுக்கு ஒரு 2 ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு ரோட்டிசரி ராடு இருக்குது. அந்த ராடில் ஃபுல் சிக்கன், கிரில் சிக்கன் பண்ணுறதுக்காக அந்த சிக்கனை போட்டு மாட்டிட்டு 2 சைடும் இந்த கிளிப்பை மாட்டிடணும். அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும். இதோட நம்மளுக்கு 2 பிளாக் கலர் பேக்கிங் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு அலுமினியத்தாலான க்ரம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேயில் தான் நம்மளுக்கு எக்ஸஸ் ஆயில், வேஸ்ட்டு இதெல்லாம் கலெக்ட் ஆகும். இப்போ நம்ம ஓடிஜியை பற்றி பார்க்கலாம். இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. டஃபன் கிளாஸு டோர் இருக்குது. அதோட இதை ஈஸியாக பேக் பண்ணுறத பார்க்க முடியுது. இதில் 2 ஸ்டாப்பர் இருக்குது. இப்போ 2 இடத்துல இதை நம்ம டோரை ஸ்டாப் பண்ணிக்கிறலாம். இதனால் நம்மளுக்கு பேக் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹீட் அதிகப்படியாக வெளியாகாமல் இருக்கும். இதில் ஒரு 3 நாப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நாப் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நாப் இருக்குது. அது 0 to 250 வரைக்கும் இருக்குது. இப்போ ப்ரீ ஹீட் பண்ணும்போது ஒரு டெம்பரேச்சரில், பேக் பண்ணும்போது ஒரு டெம்பரேச்சரில் அப்படின்றது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறலாம். ரெண்டாவது ஹீட் செலக்டர் நாப் இருக்குது. இதில் நம்ம என்ன விதமாக சமைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 5 விதம் இருக்குது. வார்ம், ரொட்டிசரி, கிரில், பேக் அண்டு டோஸ்ட். அதுக்கு அடுத்து இருக்கிற நாப் டைமர் நாப். இது செலக்ட் பண்ணோன்னே தான் நம்மளுக்கு ஓவன் ஆன் ஆக ஆரம்பிக்கும். இது 0 to 60 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி நம்ம ஓவனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு கீழே இருக்கிற பவர் இண்டிகேட்டரில் ரெட் கலர் லைட் எரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். விகாத்ஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.